உலக மக்களே வணக்கம். 50 வருஷமா அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ் ஆட்சி செஞ்சு என்னுடைய குடும்பம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குற அளவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எந்த அளவுக்கு நம்மளை வளர்த்துருக்காங்க பார்த்தீங்களா மக்களே? உங்களுக்கும் பெருமையாக இருக்கா? ரொம்ப அதிசயம் தானே. இவங்க 4 பேர் ஆட்சி செஞ்சு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குற அளவுக்கு நம்ம குடும்பம் வளர்ந்துருக்கு. பஸ்ஸில் காசு கொடுக்காமல் போகிற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஆமாம் தானே? ரொம்ப பெருமைப்பட்டுக்குங்க. சரிங்களா மக்களே? நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு பெருமைப்பட்டுக்குங்க. இன்றைக்கி நான் கலைஞர் உரிமை தொகை வாங்குறேன்னா நாளைக்கு நீங்கள் கலைஞர் உரிமை தொகை வாங்குவீங்க. இன்னும் 50 வருஷம் இவங்க இருந்தாங்கடா. ஹோலி பண்டிகைக்கு பூராத்தையும் போட்டு எரிச்சிங்களா, அந்த மாதிரி எரிக்கணும். சரிங்களா மக்களே? இல்லைண்டா நீங்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குவீங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அது வேற. கலைஞர் தலைவர் குடும்ப தலைவர் தொகைன்னு கொடுத்தீங்களா, கொடுக்கல, அதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. நான் பிறந்ததுலேருந்தே என் குடும்பத்துக்கு என்னை பிடிக்காது. இதே எனக்கு 2024 தெரியும். சரிங்களா சார்? என் தாத்தா பாட்டி தப்பு செஞ்சா நீதிமன்றம் மன்னிக்குமா? இதுதான் என்னுடைய பயணம். சொல்லுங்கள். நான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்தேன், என்ன கேள்வி கேட்கக்கூடாதுலாம் பேசவே கூடாது. இப்படிலாம் கேட்பீங்கன்னு தான் நான் யாரோடும் சேர்றதே இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் செய்த சாதனை சொல்லுங்கள். பார்த்தீங்களா மக்களே? 50 வருஷத்தில் நம்ம குடும்பம் எவ்வளோ வளர்ந்துருக்குண்டு பெருமைப்படுங்க, சந்தோஷப்படுங்க. டெய்லி வேலை கிடைக்கிறத யாரும் கேட்க மாட்டீங்க. எங்களுக்கு பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்கல, டெய்லி 1000 ரூபா சம்பாதிக்கிறத கேட்க மாட்டீங்க. எங்களுக்கு பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்கல. வீட்டில் கரண்ட்டு இப்போ உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா 1 வருஷத்துக்கு கரண்ட் வராது. இப்படி தானே இருந்துச்சு. சம்மந்தமா சொல்லுங்கள்.